அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நீட் சிலபஸில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், அதாவது உயிரினங்களினுடைய வகைப்பாடு அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு தலைப்புகளுக்கு ஒவ்வொரு காணொலிகள் நம்ம போட்டுட்ருக்கோம். அதில் பார்ட் 25 பாகம் 25ல் நாம் ஃபங்கையினுடைய ரீப்ரொடக்ஷன், அதாவது பூஞ்சைகளினுடைய இனப்பெருக்கம் சம்மந்தமாக நாம் பேச போகிறோம். இந்த பிடிஎஃப்க்கு உண்டான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை முதல்ல டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை கவனிங்க. எக்ஸ்ட்ராவாக நிறைய பாயிண்ட் நான் சொல்லும்பொழுது அதை நீங்கள் எழுதிக்கோங்க. பூஞ்சைகளில் உடல் இனப்பெருக்கம் ஆனது நிறைய வகைகளை கொண்டு காணப்படுகிறது. பொதுவாக இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாவே அதில் 2 டைப் உண்டுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதுபோக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய பால் இனப்பெருக்கத்தில் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே அந்த மாதிரியான ஆர்கன்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாலிலா இனப்பெருக்கத்தினுடைய ஒரு வகை, அதாவது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு வகையான வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் உடல இனப்பெருக்கத்தில் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதுவும் நீங்கள் சின்ன கிளாஸில் படித்த விஷயங்கள் தான். பூஞ்சைகளின் உடல இனப்பெருக்கம் துண்டாதல் என்கிற ஒரு முறை, ஃப்ராக்மெண்டேஷன் என்று நாம் சொல்லுவோம். ஒரு பூஞ்சை இருக்குது அப்படின்னாக்கா, அந்த பூஞ்சை பார்த்துருப்பீங்கள நீங்கள். நார்மலாக அந்த ப்ரெட்டு கெட்டு போச்சு அப்படின்னாக்கா பச்சை கலரில் மேலே ஒன்று நூலாக படியும் இல்லையா, அதை பூஞ்சைன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதிலிருந்து சின்ன பீசஸ் பிரிஞ்சிச்சு அப்படின்னாக்க அதில் ஒவ்வொரு பீஸும் நியூ ஆர்கானிசமாக டெவலப் ஆகக்கூடிய தன்மை படைத்தது. பொதுவாக இந்த பூஞ்சைகளில் அந்த பூஞ்சையினுடைய உடலம் எவ்வாறாக அழைக்கப்படுகிறது என்றால் மைசீலியம் என்று நாம் சொல்லுவோம். இப்போ ஒரு தாவரம் நீங்கள் எடுத்திங்கன்னா, அந்த தாவரம் மரம், செடி, கொடி அப்படின்னு சொல்லி நாம் பிரித்து சொல்கிறோம். ஆனால் இந்த பூஞ்சைகள் பார்த்திங்கன்னா எல்லா பூஞ்சைகளுமே மொத்தமாக எல்லாம் சேர்த்து மைசீலியம். ஒரு பூஞ்சை இருந்துச்சு அப்படின்னாக்கா முழுவதுமாக அந்த மைசீலியம் என்று நாம் சொல்லுவோம். அதுக்குள்ளே ஹைஃபாக்கள் காணப்படும். அந்த ஹைஃபாக்கள் இதெல்லாம் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் தனித்தனியாக நம்ம படிப்போம். இப்போதைக்கு இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா, அந்த மைசீலியத்தை நீங்கள் எப்படி பிச்சு போட்டாலும் அது நியூ ஆர்கானிசமாக டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகக்கூடிய அந்த முறைக்கு பேர் ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாதல் என்று நாம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிளவுறுதல். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நார்மலாக பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த பிளவுறுதல் மாதிரி இந்த இடத்துலையும் பிளவுறுதல் நடைபெறுகிறது. ஒரு செல் இருக்குது. அந்த செல் அதுக்குள்ளே நிறைய குறுக்கு சுவர்கள் உருவாகி 2 அல்லது 4 அல்லது அதற்கு மேற்பட்ட புதிய செல்கள் அந்த இடத்துல உருவாகுது. அவ்வாறாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் பிளவுறுதல் என்று நாம் அழைக்கிறோம். பொதுவாக பிளவுறுதல் அப்படின்னா இரட்டை பிளவுறுதல் அப்படின்னு சொல்லி பாக்டீரியாவில் நம்ம படிச்சிருவோம். பூஞ்சைகள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிளவுறுதல் கொஞ்சம் வித்தியாசமாக பலவாறாக அது பிளவுறுகிறது. அதிகமான எண்ணிக்கையிலான புதிய செல்களை அது உண்டாக்குது. பொதுவாக மோர் நம்பர் ஆஃப் செல்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த ஃபிஷன் ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது பூஞ்சைகளில் நாம் சொல்லக்கூடிய விடயம். நெக்ஸ்ட்டு மொட்டு விடுதல் என்று நாம் சொல்கிறோம். மொட்டு விடுதல் அப்படிங்கிறது பட்டிங் என்று நாம் சொல்லுவோம். பொதுவாக இந்த பட்டிங் அப்படிங்கிறது ஈஸ்ட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மொட்டு விடுதல், ஒரு செல் இருக்கும், அதிலேருந்து இன்னொரு செல் சின்னதாக ஃபார்ம் ஆகும், அதிலேருந்து சின்ன செல்ஸ் வரிசையாக அப்படி ஃபார்ம் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஈஸ்ட் யூனிசெல்லுலார் தான். ஆனால் இந்த பட்டிங் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறதுனால அது மல்டி செல்லுலார் மாதிரி காணப்படும் பாருங்க. அதனால் இந்த இடத்துல ரீப்ரொடக்ஷனில், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் மொட்டு விடுதல் அப்படிங்கிற ஒரு முறையும் நாம் சேர்த்துருக்கிறோம். இது ஃபங்கையினுடைய வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஸோ காமன் இன் ஃபங்கை. பூஞ்சைகளில் மிக அதிகமாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னது அப்படின்னா இந்த பாலிலா இனப்பெருக்கம். பொதுவாக இந்த பாலிலா இனப்பெருக்கம் அதிகமான அளவு நடைபெறுவது பூஞ்சைகளில் தான். மற்ற ஆர்கானிசமில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும், ரைட்டாக. ஸ்போர் ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டைப் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்கையில் தான் ரொம்ப அதிகமாக காணப்படும். மற்ற ஆர்கானிசத்தில் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இதில் தான் பார்த்திங்கன்னா இட் இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் போடணும். பெரும்பாலான உயிரினங்களில், பெரும்பாலான பூஞ்சைகளில் பாலிலா இனப்பெருக்கம் காணப்படுகிறது. மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்போர்கள் உருவாக்கம். ஸ்போர்களுக்கு தமிழில் வித்துக்கள் என்று நாம் சொல்லுவோம். அந்த வித்துக்கள் உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உயிரினம் இந்த பூஞ்சைகள் தான். பாலிலா இனப்பெருக்கம் பல வகையான வித்துக்கள், இந்த வித்துக்கள் தான் ஸ்போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கை.
அதில் கொனிடியா, ஸ்பொராஞ்சியோஃபோர், சூஸ்போர் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்போர், அது ஜெட்னு வரணும், அது ஜூஸ்போர்னு நீங்கள் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த 3 விதமான ஸ்போர்கள் வந்து அதிகமான அளவு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பால் இனப்பெருக்கத்துக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துடுறோம். பொதுவாக இதை பற்றி இன்னும் நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். தனித்தனியாக நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதனுடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்கையினுடைய நிறைய கிளாசிஃபிகேஷன், வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம படிப்போம். அந்த வகைப்பாட்டில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. ஃபைகோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நாம் தனித்தனியாக பார்ப்போம். அதில் என்னென்ன வகையான ஸ்போர்கள் வந்து பாலின இனப்பெருக்கத்தில் உருவாகுது அப்படிங்கிறதையும் நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 3ம் உற்பத்தியாகிறது பாலின இனப்பெருக்கத்தில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பாலினப்பெருக்கம் அப்படிங்கிறது ஊஸ்போர்கள் மூலமாக, ஆஸ்கோஸ்போர்கள் மூலமாக, பெசிடியோஸ்போர்கள் மூலமாக நடைபெறுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த பெசிடியோகார்ப் என்று சொல்லக்கூடிய கனியுறுப்புகளில் இருந்து எவ்வாறாக இந்த பாலினப்பெருக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். முதல்ல வந்து பூஞ்சைகளில் இருக்கக்கூடிய இந்த பாலினப்பெருக்க சுழற்சி வந்து மொத்தம் 3 நிலைகளை, 3 phases வந்து இதில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து புரோட்டோபிளாசம் வந்து இணைந்து பிளாஸ்மோகேமி வந்து இந்த இடத்துல உருவாகிறது என்று நாம் சொல்கிறோம். பொதுவாக இந்த பிளாஸ்மோகேமி என்கிற புரோட்டோபிளாச இணைவு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இந்த படம் வந்து உங்களுடைய ஸ்டேட் போர்டு புக்கில் இருந்து எடுத்த ஒரு படம் தான். இது வந்து சயின்ஸ் குரூப் புக்கில் இருக்கும். இல்லட்டினாலும் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. பொதுவாக வந்து உடல செல்கள் வந்து 2 இருக்கும். இப்போ நார்மலாக வந்து உடல செல்கள் எப்படி இருக்கும் பூஞ்சைகளில்? ஹைஃபாக்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா உங்களுடைய ரெக்கார்ட் நோட்டில். அந்த ஹைஃபாக்களில் 2 நிறைய செல்களாக இருக்கும் வரிசையாக. அதில் 2 செல் வந்து இணைவுறுகிறது. அதில் இணைவுற்றதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் வந்து இணைவுற்றதுக்கப்புறம் 2 செல் இணைஞ்சிருது. நடுவில் இருக்கக்கூடிய செப்டம் காணாமல் போச்சு அப்படின்னா ஒரே செல்லுக்குள்ளே 2 உட்கரு வந்து காணப்படும். அந்த உட்கரு நிலைக்கு வந்து இரட்டை உட்கரு செல் என்று நாம் சொல்கிறோம். அதுக்கு ஆங்கிலத்தில் டைகேரியாட்டிக் செல் என்று நாம் சொல்லலாம். சரியா? இந்த டைகேரியான் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து மிக முக்கியமான ஒரு நிலை. இது பூஞ்சைகளில் காணப்படக்கூடிய மிக ஒரு முக்கியமான நிலை. அதாவது டைகேரியாட்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறது ஃபங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கேரக்டர், ரிமார்க்கபிள் கேரக்டர், குறிப்பிடத்தக்க ஒரு பண்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 உட்கருகளும் அதுக்கு அடுத்து என்ன ஆகுது பாருங்கள். 2 உட்கருக்களும் இணையும் நிகழ்வு, உட்கரு இணைவு கேரியோகேமி என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு சைட்டோபிளாசம் இணைஞ்சு 2 உட்கரு ஒரு செல்லுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 2 உட்கருவும் இணைஞ்சு அதுக்கு பேர் கேரியோகேமி என்று நாம் சொல்கிறோம். அதுக்கு உட்கரு இணைவு என்று நாம் அதற்கு பேர் வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல டைகாரியாட்டிக் செல் ஆச்சா. இந்த டைகாரியாட்டிக் செல் செகண்டரி மைசீலியம் ஆகி அதுக்கப்புறம் 2 உட்கருக்களும் இணைந்து பெசிடியோ கார்பில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து புதுசாக உருவாகி விடுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் வந்து தமிழ்லையும் நாம் இங்கே போட்டுக்கிறோம். இரட்டை உட்கரு செல், 2ஆம் நிலை மைசீலியம், அதுக்கடுத்து வேறொரு என்று சொல்லக்கூடிய ரைசோமார்க் ஸ்டேஜெலாம் போகும்போது இந்த கேரியோகேமி முடிஞ்சிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து 2 செல் இருக்குது. அந்த 2 செல்லுமே ஹேப்ளாய்டு. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒற்றை மடிய நிலையில் இருக்கும். ஏற்கனவே இந்த இடத்துல 2 உடல செல்கள் வந்து இணைஞ்சிடுச்சுன்னு நம்ம சொன்னோம்ல. இந்த உடல செல்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உட்கரு வந்து என் கண்டிஷனில் இருக்கும். அதாவது ஹேப்ளாய்டு கண்டிஷன், ஒற்றை மடிய நிலையில் அது இருக்கும். அந்த ஒற்றை மடிய நிலையில் இருந்ததுக்கப்புறம் அது சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? சைட்டோபிளாசம் ஃபஸ்ட்டு சேருது. அதுக்கப்புறம் 2 ஒற்றை மடியமும் தனித்தனியாக இருக்கிறது. n+n தனித்தனியாக இருக்குது. 2 உட்கரு இருக்கிறதுனால அது இரட்டை உட்கரு செல் என்று நாம் சொல்கிறோம். அது இணைஞ்சதுக்கப்புறம் அது 2n மாறுகிறது. இந்த இடத்துல இரட்டை மடிய உட்கரு கொண்ட பெசிடியங்களாக அது உருவாகிறது. இந்த பெசிடியங்கள் தான் இந்த இடத்துல நாம் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். இந்த பெசிடியம் ஆக்சுவலி இங்கிலீஷில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் இது ரொம்ப இது பண்ண வேண்டாம். பெசிடியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த இருக்குது. சரிங்களா? பெசிடியம். இந்த பெசிடியம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா பெசிடியோ கார்ப்லேருந்து உருவானது. ஆக்சுவலாக இந்த பெசிடியம் அப்படிங்கிறது இரட்டை மடிய நிலையில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரட்டை மடிய உட்கரு கொண்ட பெசிடியங்கள் வந்து இங்கே காணப்படுகிறது. இந்த பெசிடியங்கள் வந்து திரும்ப குண்டல் பகுப்பு, மியாசிஸ் என்கிற ஒரு வினையின் மூலமாக பெசிடிய வித்துக்களை உருவாக்குகிறது. அதாவது பெசிடியோ ஸ்போர்ஸ் வந்து உருவாகும். அந்த பெசிடியோ ஸ்போர்ஸ் வந்து இணைந்து பெசிடியோ ஸ்போர்ஸ் வந்து இந்த இடத்துல தனித்தனியாக உடல செல்களாக இருக்கும். அந்த தனித்தனியாக இருக்கிற செல் வந்து இந்த இடத்துல சேர்ந்துடும். சேர்ற இடத்துல இது திரும்ப 2n மாறும். இதுதான் வந்து பெசிடியோ கார்பினுடைய ஸ்ட்ரக்சர். பொதுவாக வந்து இந்த பூஞ்சைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பூஞ்சைகளில் இரட்டை உட்கரு நிலை அப்படிங்கிற ஒரு நிலை வந்து நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க.
ஸோ இந்த 3 ஃபேஸஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிளாஸ்மோகேமி, அந்த இடத்துல டைகேரியாட்டிக் செல் வந்து உருவாகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த டைகேரியாட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 உட்கருக்களும் இணைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் அந்த ஜைகோட் வந்து உருவாகும். இரண்டுமே வந்து உருவானதுக்கப்புறம், அதாவது 2 உட்கருக்கும் இணைந்ததுக்கப்புறம், அதாவது 2 நியூக்ளியஸ் ஆர் யுனைடெட் டு ஃபார்ம் ஜைகோட். இந்த ஜைகோட் வந்து பார்த்திங்கன்னா மியாசிஸ் குள்ளே போகும், அதாவது குன்றல் பகுப்பு நடைபெறுகிறது. இதுக்கு பேர் ஜைகாட்டிக் மியாசிஸ் என்று நாம் இதை சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஒற்றை மடிய வித்துக்கள் வந்து இந்த இடத்துல உருவாகுது. அதை தான் வந்து நாம் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல பெசிடியா இருக்கா, இதில் பெசிடியோஸ்போர்ஸ் உருவாகுதா, 2 ஒற்றை மடிய வித்துக்கள் வந்து நடைபெறுகிறது குன்றல் பகுப்பின் மூலமாக. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மோனோகேரியாட்டிக். இதை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. இந்த பெசிடியோஸ்போர்ஸ் வந்து சொமோட்டோகேமி மூலமாக, பிளாஸ்மோகேமி மூலமாக டைகேரியாட்டிக் செல்லை வந்து உருவாக்குகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சொமோட்டோகேமி அப்படிங்கிறதுக்கெல்லாம் தமிழாக்கம் என்னது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். குன்றல் பகுப்பு மூலமாக பெசிடிய வித்துக்கள் வந்து உருவாகிறது. இவை உடல செல்களின் இணைவு அப்படிங்கிற ஒரு நிலையின் மூலமாக, சைட்டோபிளாச இணைவு நிலையின் மூலமாக இரட்டை உட்கரு செல்லானது உருவாகிறது. இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பெசிடியோ கார்ப் அல்லது இந்த பெசிடியோ மைசிட்ஸில் இருக்கக்கூடிய பாலின பெருக்கம் உங்களுக்கு புரிய வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சைகளினுடைய பாலின பெருக்க முறையில் ஒற்றை மடிய ஹைஃபாக்கள் வந்து உருவாகிறது. பொதுவாக ஹைஃபா அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைஃபா இருக்கு இல்லையா, இந்த ஹைஃபா அப்படிங்கிறது வந்து மைசீலியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் எஸ்பெஷலி இந்த பாகம் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ஹைஃபா என்று நாம் சொல்கிறோம். இந்த ஹைஃபா வந்து என் நம்பராக இருக்கிறது. இந்த ஹைஃபா வந்து என் ஆக இருக்கிறது, ஹேப்ளாய்டு இண்டிவிஜுவலாக இருக்கிறது, ஒற்றை மடியம் கொண்டதாக காணப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இவை இணைந்து டிப்ளாய்டு செல்களை வந்து இணையாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா 2 உட்கரு மட்டும் தனியாக சேர்ந்தாப்பில் ஒரு செல்குள்ளே காணப்படும். அது கொஞ்ச நாள் கழித்து சேர்ந்துடும். அதனால தான் இணையாமல் இருமடிய செல்கள் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இது போக இந்த டைகேரியாட்டிக் ஃபேஸ் வந்து எந்தெந்த ஆர்கானிசம்லலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில ஆஸ்கோமைசிட்ஸ்கள், சில பெசிடியோமைசிட்களில் இந்த இரட்டை உட்கரு நிலை டைகேரியாட்டிக் செல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த பெசிடியோமைசிட்ஸ் அண்ட் ஆஸ்கோமைசிட்ஸில் இருக்கக்கூடிய சில பூஞ்சைகளில் காணப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு டைகேரியன் என்று பெயர். இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த நிலைக்கு டைகேரியோ நிலை என்று பெயர், டைகேரியாட்டிக் செல் என்று பெயர். இந்த 2 உட்கருக்களும் இணைந்து இரட்டை மடிய செல்களை உருவாக்குகின்றன. சொன்னதே தான் நான் திரும்ப சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பூஞ்சைகளின் கணியுறுப்புகளில் குன்றல் பகுப்பு நடைபெற்று ஒற்றை மடிய வித்துக்கள் வந்து உருவாகின்றன. இந்த பாயிண்ட்டை ஏற்கனவே நான் சொன்னது தான். அப்போ நான் ஃப்ளோ சார்ட்டை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணின விஷயத்தை இங்கே தியரிட்டிக்கலாக நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போது பெசிடியோ கார்ப் சம்மந்தமாக ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.